வாவ், தேசிக்காய். ஏனையின் பிரதான வீதிக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஏனையின் பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணி தான் தற்போது விற்பனைக்காக வந்திருக்கு. காணியை பிரித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களோட சொந்தங்களுக்கோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்கோ பட்டியாகவோ பண்ணையாகவோ இல்லை தோட்டங்களாகவோ நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கோடை காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அழகான கமுகு மரங்கள் ரெண்டு பக்கமுமே அழகான கமுகு மரங்கள் சூழ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல இளம் தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 காயலோட இந்த தென்னை மரம் நிற்கிறதா இருக்கும் கூடிய மாதிரி இருக்குது. சொன்னால் நாங்கள் இப்போ மத்தியான டைம் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த டைமும் இந்த இடம் ஒரு குளிர்ச்சியான ஒரு இடமாக தான் இருக்குது. இது மாதிரி உங்களுடைய காணிகள் கடைகள் வாகனங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ரைட், வணக்கம் உறவுகளே. வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இந்த காணொலி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் முற்றுமுழுதாக ஒரு காணி விற்பனை தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்க போகிறது. எனவே எங்களுடைய சேனலுக்கு வாரவர்கள் காணி விற்பனை வீடு விற்பனை தொடர்பிலான விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது தொடர்பிலான தொடர்ச்சியான காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகள் வாகனங்களை வந்து விளம்பரப்படுத்தணும் அதை விற்பனை செய்யணும்னு சொல்லி விரும்பினாலும் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனகராயன்குளம் பகுதியை அண்மித்ததாகத்தான் ஒரு காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கார். ஏனையின் பிரதான வீதிக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம். இப்போ ஏனையின் பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணி தான் தற்போது விற்பனைக்காக வந்திருக்கு. இப்போ இந்த காணி தொடர்பிலான விடயங்களை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு வீட்டோடு தான் தற்போது இந்த காணியும் விற்பனைக்காக வந்திருக்கின்றது. இந்த காணியை அண்மித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விசேஷமான விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்க, ஏனையின் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 மீட்டரில் இந்த காணி அமைஞ்சிருக்கு. வெறுமனே ஒரு நிமிடத்தில் வந்து நாங்கள் இதிலேருந்து நடந்தே ஏனையின் வீதிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இந்த வீதி அமைப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கிரவல் ரோட் தான். ஆனால் மழை காலங்களையும் தண்ணி நிற்காத அளவுக்கு நீட்டான ஒரு ரோட்டாக இருக்கிறதால வாகனங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் இது ஒரு ஈஸியான அதே நேரம் அக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதை விட மிக முக்கியமான விடயம் கிட்டத்தட்ட இந்த காணியிலிருந்து கனகராயன்குளம் சந்தி அதாவது டவுனை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெறுமனே 3 கிலோமீட்டரில் இருக்குது. அதை விட இதுக்கு பக்கத்தில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1-1.5 கிலோமீட்டரில் ஜெஃப்னா கேட்வே பெரிய ஹோட்டல் உங்களுக்கு தெரியும், அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் கனகராயன்குளம் பாடசாலையும் இருக்கிறது. இந்த காணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரியகுளம் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்கூலுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து இருக்கிற முதலாவது காணிக்கு 2வது காணி தான் இந்த காணி. அதே போல் கனகராயன்குளம் பாடசாலை அது பெரிய பாடசாலையும் இருக்குது. இந்த விடயங்கள் இந்த காணி தொடர்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்பெஷலான விஷயங்களாக இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். உள்ளுக்குள்ளே போய் காணிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ற தொடர்பாக மேலதிகமான விடயங்களை உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்குவோம். ரைட், காணியின் முன்பகுதி இதுதான் பிரதானமான வாசல். வாசலுக்குள்ளால் நாங்கள் நுழைஞ்சு போகிறோம். வாங்கோ. ரைட், பார்த்தீங்கன்னா அழகான கமுகு மரங்கள் ரெண்டு பக்கமுமே அழகான கமுகு மரங்கள் சூழ இந்த காணி அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளே வரைக்கே நல்ல ஒரு விசேஷமான ஒரு புத்துணர்வோடு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சொன்னால் நாங்கள் இப்போ மத்தியான டைம் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த டைமும் இந்த இடம் ஒரு குளிர்ச்சியான ஒரு இடமாக தான் இருக்குது. 2 சைடும் கமுகு மரங்கள் வச்சு ஒரு பச்சை பசையிலேருந்து அழகாக இருக்குது. அது மாதிரி பிலா மரம், வாழை மரம், தேசி மரம், தென்னை மரம், ஒரு காணியில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான அனைத்து விடயங்களும் இருக்கக்கூடிய ஒரு காணியாக இருக்குது. ஸோ உள்ள வாங்க அப்படியே பார்ப்போம். ஆஹா, இங்கே பாருங்க. இதில் முதல்ல ஒரு காணி ஒன்று பார்த்தனாங்க மாமரத்தை சுற்றி வர மாமரத்துக்கு கீழே அந்த வீடு வந்து அமைஞ்சிருந்தது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர பிலாமரம் அது மாதிரி தென்னை மரங்களுக்கு இடையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டின் மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த காணியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் இது. இதுதான் இந்த காணியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறை அது மாதிரி இதில் சின்ன கிச்சன் இருக்குது. இப்போ இது வந்து பெரிய அளவிலான வீடுன்னு இல்லாமல் ஒரு தற்காலிக வீடு தான் இங்கே அமைய பெற்றிருக்கு. இப்போ இதுதான் இந்த காணிக்குள்ளே இருக்கக்கூடிய வீடு. நீங்கள் அதை நார்மலாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இந்த வீடு வந்து தற்போது வாடகைக்கு விட்டிருக்கிறோம். இப்போ இஞ்சத்தைய ரேட்டின் பிரகாரம் இங்கே
மாதம் 7500 ரூபா வாடகை கொடுத்து இந்த வீட்டில் தங்கியிருக்கணும். அப்போ இந்த காணியில் இருந்து வரக்கூடிய வருமான வகைகளில் இதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா இருக்குது. அதை விட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 தென்னம்பிள்ளைகள் இருக்குது, இளம் மரங்கள்லாம். அதுவும் இந்த காணியில் இருக்கக்கூடிய ஒரு வருமானத்தை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலதனமாக இருக்குது. அதை விட தேசி மரங்கள் கிட்டத்தட்ட அதுவும் 20 தொடக்கம் 30 தேசி மரங்கள் இருக்குது. தேசிக்கார விலையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கடந்த மாதங்களில் சில நேரங்களில் 2000 ரூபா 3000 ரூபா எல்லாம் போனது கிலோ கணக்கில். அப்படி இருக்க அதுவும் இந்த காணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்பெஷலாக இருக்குது. அதை விட பிலாமரங்கள் எனக்கு தெரிஞ்சு வெண்ட கண் எட்டின தூரத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிலாமரம் தெரியுது. தென்னைகளும் வந்து நல்ல இளம் தென்னை மரங்கள்லாம். அப்படி வாங்க காணின மற்ற பின்பக்கத்தையும் பார்ப்போம். இப்படி இதில் பாருங்க அந்த எல்லை அதில் காட்டுவோம். முருங்கை மரம் நிற்குது பாருங்க. முருங்கை அந்த வேலியோட வாரதான் அந்த எல்லை ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் டாய்லெட் வசதியும் இருக்குது. இதில் பின்னால் பார்ப்போம். அந்த எல்லை இதிலேருந்து பார்க்க எல்லாமே இருக்குது. நாங்கள் அது மற்ற சைடு போய் காட்டுறோம். இது வந்து வீட்டின் பின்பகுதி நோக்கி தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்ல இளம் தென்னை மரங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40-50 காயலோடு இந்த தென்னை மரம் நிற்குது பாருங்க. இந்த இளம் தென்னை மரம் பின்னுக்கு எல்லையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பின்ன எல்லை வெளியே பாருங்க. அது மாதிரி மாமரம் இருக்குது. மாமரமும் கிட்டத்தட்ட 4-5 மரத்துக்கு கூட பெரிய மாமரங்கள் இருக்குது. பிலாமரம் எனக்கு தெரிஞ்சு 10 பிலாமரத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது மிக முக்கியமான விஷயம், பெரிய கிணறு இருக்குது, நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கோடை காலத்துலேயும் நல்ல தண்ணியோட கிணறு இருக்குது. இது குடிக்கிற தண்ணி தான், குடிக்க பாவிக்கிற தண்ணி. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் இந்த காணி சேர்ந்த ஸ்பெஷலான விஷயம். அதை விட இப்போ இந்த கிணறும் இருக்குது. அதை விட குழாய் கிணறும் இதில் தோண்டி வச்சிருக்கிறோம். 2 கிணறும் இங்கே பாய்க்கக்கூடியதாக இருக்குது. தேசி மரங்களை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னான் கிட்டத்தட்ட 20-30 தேசி மரங்களுக்கு கூட இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. தேசியெல்லாம் இதில் நிற்கிறது. தேசியம் வந்து ஒரு சீசனுக்கு காய்க்கக்கூடியது. இப்படி இதை காட்டுங்க. வாவ், தேசிக்காய். ரைட், இங்கே 1 2 ரைட் கொஞ்சம் பிடுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சீசனுக்கு தான் அந்த தேசிக்காய் இது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குள்ளேயே இந்த அடுத்தடுத்து பாருங்க நிறைய தேசி மரமும் இருக்குது. அப்படியே இந்த சைட் போவோம். அதில் பாருங்க குழாய் கிணறு அடிச்சிருக்கு. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கிட்டடியில் தான் அதுவும் அடிச்சிருக்கிறோம். பைப் லைன் எடுத்து தண்ணி சப்ளையும் செய்து கொண்டிருக்கிறோம். தென்னம்பிள்ளைகளும் அதிக அளவில் இப்போ வைக்கப்பட்டிருக்கு. புதுசாக ஆண்டில் ஏற்கனவே வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 தென்னை மரங்களும் இருக்குது. சின்ன தென்னை பெரிய தென்னைகள் உள்ளடங்களாக. அப்படியே பாருங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த வீதி முகப்போட ஒரு 60-70 மீட்டருக்கு வந்து இந்த காணி வீதி முகப்போடு இருக்குது. அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் காணியை பிரித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களோட சொந்தங்களுக்கோ அல்லது உங்களுடைய தேவைகளுக்கோ பட்டியாகவோ பண்ணையாகவோ இல்லை தோட்டங்களாகவோ அப்படி பயன்படுத்துறதுக்கு மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த காணியின் மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னால் கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் இந்த காணியின் மொத்த பரப்பளவு இருக்குது. அதை விட இந்த காணியின் விலை தொடர்பில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த 1.5 ஏக்கருக்கு மொத்தமாக சேர்த்து உரிமையாளர்கள் அவர்களால் 92 லட்சம், வெறுமனே 92 லட்சம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் அது பரப்புக்கு நாங்கள் அதை பிரித்து பார்த்தோம்னா அதனுடைய விலை வந்து மிக மிக குறைவானதாகத்தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஏனையின் வீதியிலிருந்து வெறுமனே ஒரு சுன்ற ஒரு செகண்டில் நாங்கள் இதிலிருந்து இந்த காணிக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த காணி சார்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ளஸ்ஸான விஷயம், இப்போ காணியின் விலை தொடர்பாகவும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். காணிக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்கள், குறிப்பாக வீடும் வாடகைக்கு விடப்பட்டு அதன் மூலமாக வருமானம் வந்தொன்றுக்கு, தென்னை மரங்கள் மூலமாக வந்து அதில் ஒரு வருமானம் வந்தொன்றுக்கு, தேசி மரங்கள் மூலமாக அதிலிருந்தும் வருமானம் வந்தொன்றுக்கு இந்த காணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம். அதை விட வந்து ஏனைய வீதியிலிருந்து வெறுமனே ஒரு 15-20 மீட்டரில் இந்த காணி, அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம். இப்போ அதில் வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து ஏதாவது தொழில் முதலீடுகளை செய்கிறதுக்கும் இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மண் வளத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ஒரு செம்மண் வகையான ஒரு மண்ணாக தான் இருக்குது. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். தோட்டங்கள் அதே மாதிரி தென்னை செய்கை எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான பகுதியாக இருக்கும். நீர்வளம் இருக்கிறதால நீங்கள் பிளான் பண்ணி இதில் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுதான் இந்த காணி தொடர்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள். இப்போ
காணி சம்பந்தமாக ஏதாவது தகவல்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுங்க, நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, மேலதிகமான விஷயங்களை கதைச்சு கொள்ளலாம். அதே மாதிரி விலையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 92 லட்சம் சொல்லியிருந்து நாங்கள் விலை சம்பந்தமான விஷயம் நீங்கள் காணியை வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னால் விலைகளையும் நெகோஷியேட் பண்ணி கொள்ளலாம், அதாவது விலைகளை குறைத்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது மாதிரி உங்களுடைய காணிகள், கடைகள், வாகனங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம் பிரபுகளே.